அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கொடுத்துட்டாங்க. அரசாணை கொடுத்துட்டாங்க. கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. இது வந்து ஒரு தப்பான உதாரணம் ஆயிடும். கண்டிப்பா. இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி கூட்டத்துல இறந்தாலோ இல்ல வந்து இதே மாதிரி வந்து ஏதோ ஒரு விபத்துல இறந்தாலோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியது உங்களுக்கு சும்மா விடாது. உங்களுக்கு சாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம்லாம் வருவாங்க. எப்படி யாரை பார்க்க போயிட்டு இறந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து பாதுகாக்கும். நம்ம வந்து சும்மா நான் போய் மாலை போடுவேன். இது வந்து சிறப்பான விஷயம். இந்த விஷயம் சிறப்பான விஷயம். ஒரு சில மக்கள் எல்லாம் பேசுறது நம்ம அப்ப மக்கள் எல்லாம் வந்து தெளிவா தான் இருக்காங்க. சீமானோட அந்த போட்டோவை மார்க்கிங் பண்றது, அதுக்கு அந்த கட்சியை சார்ந்து இருக்க யாரும் ஆதரவா பேசுறாங்கன்னா அவங்களோட அதாவது 3 எழுத்து நடிகை கூட 4 எழுத்து நடிகர் வந்து ஓட்டம் எட்டி பிடித்தார், கையை பிடித்தார், இந்த மாதிரி பேசியிருந்த அந்த திமுக கட்ட 10 லட்சம் வாங்கிட்டாரு. அப்ப அதை பார்த்தேன். என் 2 கணால 10 லட்சம் 100 கோடியா நீ கிணற வெட்டி அதான் நீ கிணற வெட்டிட்டேன், நான் 2 கணால பாத்துட்டேன் அப்படின்னு அவர் முக்கியமான தலைவர் என்றும் அந்த தலைவர் நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா தலைவர் நறுக்கு ஒரு கொண்டு கைது பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மதுரைக்கு வர வேண்டிய மெட்ரோ திட்டம். ஆமா. இதை குறித்து வந்து பாஜக வந்து என்ன சொல்லுதுன்னா அது வந்து கொடுக்க முடியாது, அது வந்து ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லி மலர்ந்தே தீரும். எங்க அக்கா வெயிட் பண்ணுங்க. 6 மாசம் எது வந்து 6 மாசத்துக்குள்ள நம்மளுடைய சாகுபடி காலம். குளத்தூர் தொகுதியில 10 நிமிஷம் பேசுனதுக்கு ஸ்டாலின் அவர்களை கொத்து பரோட்டா போட்டோம் அப்படின்னு சொல்றாருல. எங்க ஸ்டாலின் அவர்களை கொத்து பரோட்டா போட்டீங்க. இந்த ஆளுநரை எப்ப நீங்க ஆளு பரோட்டா போட போறீங்க? அதுதான் எங்க 3 லட்சம் வரை கொண்டு வந்து விட்டாங்க. அந்த மாதிரி மாத்திராதீங்க அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன். செஞ்சு அதை கைவிட்டு அதனால எவ்வளவு பிரச்சனை பர்சனலா எனக்கே தெரியும். கடந்த ஆட்சி இருந்த திமுக அரசு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சுதான் வந்து கொடுத்தாங்க. நாங்களும் அப்பதான் கொடுப்போம். நாங்க மட்டும் உடனே கொடுங்க அவசியம். அண்ணன் சொல்றது என்னன்னா இங்க இருக்கிற அரசு பாஜக அரசு அப்படின்ற மாதிரி ஆட்சி எங்க நடக்குது. அங்க ஆட்சி காங்கிரஸ் வேணாம், பாரதிய ஜனதா வேற என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னீங்களா? வேற என்னத்தை பண்ண போறேன்னு கேட்டீங்களா? அது இவங்க முதல்ல பண்றாங்களான்னு கொஞ்சம் கேட்டு. ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு தாமிரபரணி ஆத்துல மட்டும் 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்குது. அப்படி எடுத்தா விவசாயிக்கு எங்க தண்ணி கிடைக்கும்? தலைவர் இருக்காரு, நம்ம ஐயா கண்ணு இருக்காரு. சரி, அவர் வந்து வீட்டு சிறை. இவர் கூட்டிட்டாரா? நினைக்கிறேன் பிரச்சனை தான் தீர்ப்பான். இங்க வந்து ஃபயர் இன்ஜின் நிறுத்த மாட்டாங்கன்ற மாதிரி அந்த சம்பவத்தை ரீக்ரியேட் பண்ணிருக்காரு. நம்ம முதல்ல தீர்வு நீங்க கொடுக்க மாட்டீங்க, அதை தடுக்க தான். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம நேத்து போட்ட ஒரு காணொலி இருக்குல்ல, நம்ம 3 பேர் பேசி போட்ட காணொலி வந்து உறவுகள் நிறைய பேர் அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, நானும் படிச்சேன். தொடர்ச்சியா போடுங்க. ஆமா, அதுல ஒருத்தர் போட்டிருக்காரு கன்சிஸ்டன்டா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி தொடர்ந்து போடுங்க அப்படின்னு. அதனால நம்ம அவளுக்கு ஒரு உறுதியை சொல்லிடுவோம். ஆமா, நாங்க உறுதியா இனிமே தொடர்ச்சியா போடுறோம். கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். அதே சமயம் வந்து நம்ம உறவுகள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஆமா, அதனால நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அடிச்சு விட்டு பொண்ணாப்புல அந்த ரெட் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க. அப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அடுத்ததான் வந்து இன்னைக்கு என்ன அரசியல் நிகழ்வு பார்க்க போறோம் அப்படின்னா, மிகவும் பேசு பொருளான ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் பேச போறோம். கண்டிப்பா பேசலாம். என்னன்னா, கரூர் கூட்ட நெரிசல் மரணம் இருக்குல்ல, அந்த மரணத்துக்கு வந்து மரணத்துல உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கொடுத்துட்டாங்க. அரசாணை கொடுத்தாச்சு. அந்த அரசாணை வந்து செல்லாது, ரத்து செய்யணும் சரி அப்படின்னு நாம் தமிழ் கட்சி சார்பா ஒரு வழக்கு ஒண்ணு போட்டோம். சூப்பர். அண்ணன் தீரன் திருமுருகன் வந்து போட்டாங்க. அந்த வழக்குல வந்து இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த அரசாணை செல்லாது, முடிஞ்சு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் செல்லாது அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன்பா அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, குடும்பத்துல யாரும் இழந்துட்டாங்க, அப்ப அவங்களுக்கு வேலை கொடுக்கறது சரிதானே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி. கண்டிப்பா ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னா, சொல்லுங்க, இது வந்து ஒரு தப்பான உதாரணம் ஆயிடும். கண்டிப்பா. இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி கூட்டத்துல இறந்தாலோ இல்ல வந்து இதே மாதிரி வந்து ஏதோ ஒரு விபத்துல இறந்தாலோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி ஆயிடும். இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா, அவங்கள வந்து ஒரு தொழில் முனைவர் ஆக்குறது, சுய தொழில் பண்ண வைக்க அவங்களுக்கு வந்து பண உதவி பண்றது, அந்த மாதிரி உதவிகளை நீங்க பண்ணலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள நம்மள பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. தயாரா இருப்பாங்களா? ஏன்னு கேள்வி. அந்த 31 குடும்பத்தோட ஆன்மா இருக்குல்ல, அது வந்து உங்களை சும்மா விடாது, உங்களுக்கு சாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் எல்லாம் வர்றாங்க. எப்படி யாரை பார்க்க போயிட்டு இறந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து பாதுகாக்கும், நம்மள வந்து சும்மா விடாதமா. அதான் நம்ம சொல்ல வரோம். என்னன்னா, உங்களை பார்க்க வந்து இறந்துட்டாங்க, சரி, அதனால அவங்களை எதுவும் பண்ணாதான் அந்த வேலையை தடுத்து நம்மள வந்து அது வந்து அதாவது நம்மள வந்து குற்றப்படுத்துறாங்களாம். நம்மளோட நோக்கம் என்னன்னா, இது ஒரு முன்னுதாரணமா இடக்கூடாது. அதே சமயம் வந்து
இந்த படிச்சு இதுக்காக வந்து உழைச்சிட்டு இருக்கிற அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்கிட கூடாது அப்படின்றது நம்மளோட நோக்கம். கண்டிப்பா கண்டிப்பா அந்த மக்களுக்கு வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்றது நம்ம நோக்கம் கிடையாது. அதை நான் அது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய காணொலி எல்லாம் பாக்குறேன், பொதுமக்கள் கருத்து எல்லாம் கேக்குறாங்களா, அவங்க எல்லாம் சொல்றாங்க சீமானுக்கு நான் போய் மாலை போடுவேன். இது வந்து சிறப்பான விஷயம். இந்த விஷயம் சிறப்பான விஷயம். ஒரு சில மக்கள் எல்லாம் பேசுறது நம்ம அப்ப மக்கள் எல்லாம் வந்து தெளிவாதான் இருக்காங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து மக்களை நம்ம பக்கம் திருப்புறாங்க. ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு இது கிடைச்சிடக்கூடாது. இது மூலியமா ஒரு நல்ல விஷயம். அவனுக்கு நோக்கம் என்னன்னா நாம் தமிழ் வச்சு அடிக்கணும், அடிச்சுனே இருக்கணும். மக்கள் வந்து ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு தப்பான உதாரணமா ஆயிடக்கூடாதுன்ற நோக்கத்திலையும் அந்த மாணவர்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது அப்படின்ற நோக்கிலையும் தான் வந்து இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். அது வந்து இது வந்து நாங்க கொண்டாடுறோம்லாம் சில பேர் பேசுறாங்க. கொண்டாடலாம் இல்ல, ஒரு நியாயமா நாங்க ஒரு கோரிக்கை வச்சோம் நீதிமன்றத்துல. அதுல நாங்க வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நாங்க வந்து சொல்றோம். என்னைக்குமே இந்த நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு எதிரானவங்க இல்ல, மக்களுக்கு ஆதரவு தான். அது களத்துல எப்பவுமே வந்து உறுதி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது கூடுதலா என்னன்னா படிச்ச மக்களுக்காக வந்து பின்னாடி நிக்கிறாங்க. ஏன்னா இழந்த மக்களுக்கு ஒரு பக்கம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி எப்போதும் மக்களுக்காக நிற்கும் என்பதை இன்னொரு முறை நாங்க வந்து இந்த இடத்துல பதிவு செய்யறோம், உறுதியா பதிவு செய்யறோம். அடுத்து என்ன தகவல்? அடுத்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துதான். எப்படின்னா நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல வந்து பாத்தீங்கன்னா அவதூறுகள் வந்து பேசக்கூடாது. இந்த பிஸ்மி தமிழன் கோகுல் அப்படின்ற போற அந்த ஐடியா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவதூறுகள். சீமானோட அந்த போட்டோவை மார்பிங் பண்றது, அதுக்கு அந்த கட்சி சார்ந்து இருக்க யாரும் ஆதரவா பேசுனாங்கன்னா அவங்களோட புகைப்படங்களை வந்து மார்பிங் பண்ணி போடுறது. பெண்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இழிவா போடுறது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணலாம். எப்படி அவங்களுக்கு பழப்பு வரும்? அதுதான் பழப்பே அவங்களுக்கு. அதுதாங்க இவர் போய் அந்த வீட்டுல எட்டி பார்த்தா மாதிரியும், அதாவது 3 எழுத்து நடிகை கூட 4 எழுத்து நடிகர் வந்து ஓட்டம், எட்டி பிடித்தார், கையை பிடித்தார், இந்த மாதிரி பேசியிருந்த அந்த பிஸ்மி இப்ப வந்து அடுத்த கட்டமா வந்து முக்கியமான தலைவர்களை பேசலாம். அப்பதான் அவருக்கு பழப்பு நடக்குன்றதுனால பொய்யான தகவலை எப்படின்னா திமுக கிட்ட 10 லட்சம் வாங்கிட்டாரு. நான் அதை பார்த்தேன், என் 2 கணால 10 லட்சம் 100 கோடியா நீ கிணற வெட்டி, அதான் நீ கிணற வெட்டிட்ட, நான் 2 கணால பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி பத்திரப்பதியை இவர் தான் பண்ண மாதிரி அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி எச்ச வேலையை நீங்க பிஸ்மி விட்டுருங்க, ஏன்னா அதை விட நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிச்சு, அவங்கள வழக்கு போடணும்னு சொல்லி வழக்கு போட்டதுல இனி நேத்து வந்து போட்டிருக்காங்க வழக்கு. என்ன வழக்குன்னா 5 பிரிவுகள் வந்து 5 பிரிவுகள் வழக்கு. ஆமா, நானும் அங்க படிச்சேன். இதுக்கு மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா, அவர் முக்கியமான தலைவர் என்றும் அந்த தலைவரை நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா தலையில நறுக்குன்னு ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி கொட்டு வச்சிருக்கு. அதனால இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மற்றும் இந்த சீமானை பத்தி பேசுற சின்ன ஊடகங்களை கொஞ்சம் உசாரா இருங்க, கைது பண்ண வாய்ப்பு இருக்கு. அவதூறு பேசாதீங்க, நீங்க வந்து விமர்சனம் வைங்க, அரசியல் ரீதியான விமர்சனம் வைங்க. அவதூறு பேசுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வீட்டுக்குள்ள இருந்துருங்க. குறிப்பா அந்த வாய்ஸ் ஆஃப் சரத்து, அப்புறம் இந்த சில பேர்ல இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர், அதெல்லாம் கொஞ்சம் உசாரா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, கைது பண்ண வாய்ப்பு இருக்கு. ஜெயில் நிச்சயம். மேகதாது அணை அதை வந்து கட்டுறதா வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. குறிப்பா பாஜக ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, அதனுடைய கட்டுமான பணியை குறித்து தமிழ்நாட்டுக்கிட்ட எந்த ஒரு பர்மிஷன் கேட்க வேண்டாம், அதை குறித்து வந்து விவாதிக்க வேணாம், அதுக்கான அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் சொல்றாங்க? பாஜக ஒன்றிய அரசு இதை சொல்லுது. குறிப்பா வந்து இந்த கோவை அப்புறம் மதுரைக்கு வர வேண்டிய இந்த மெட்ரோ திட்டம், இதை குறித்து வந்து பாஜக ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, அது வந்து கொடுக்க முடியாது, அது வந்து ரத்து செய்யப்படுது சொல்லிடுறாங்க. இது போல தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான குரலையே வந்து கொடுக்குது இந்த ஒன்றிய அரசு. சரி அப்புறம் ஓட்டு மட்டும் எப்படிங்க வந்துடுறாங்க? ரசனா கட்சி வந்துருவோம், நாங்க தான் ஒரு மாற்று, நாங்க தான் இது மாற்றலாம் கிடையாது, ஏமாற்றுவாங்க. அப்படி தாமரை மலர்ந்தே தீரும் எங்க அக்கா சொன்னாங்களே. குறுவை சாகுபடி எப்படிங்க வர முடியும்? குறுவை சாகுபடிக்கு வர வேண்டிய தண்ணியும் நம்மளுக்கு அந்த தண்ணி தேவை நம்ம சந்திக்கப்படல. இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசும் அதுக்கான எந்த ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. பேசுவாருங்க, நீங்க தவறெல்லாம் இருக்க. 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. 6 மாசம் எது வந்து 6 மாசத்துக்குள்ள நம்மளுடைய சாகுபடி காலமே முடிஞ்சிடுமே. 6 மாசம் ஒரு 3 மாசத்துல திருப்பி இது வந்துரும். வளகாப்பு வந்துச்சுன்னா திருப்பி நடக்கும். அப்படி இல்லங்க, இப்ப நம்மளுடைய தேவைக்கு இல்ல, தேவைக்கு இல்லாத என்ன பண்ண முடியும்? அதுக்கு நம்ம 6 மாசம் வெயிட் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, தொடர்ச்சியா வந்து தமிழ்நாடு வந்து புறக்கணிக்க நம்ம என்ன கேக்குறோம்னா, சார் நீங்க எப்ப சார் வாய் தந்து பேசுங்க சார், ஏதாவது பேசுங்க சார், பேசினா சார் நாங்க கொஞ்சம் நம்பிக்கையா எங்களுக்கு தண்ணி வருமா வராதா, வாங்கி தருவீங்களா தர மாட்டீங்களா, அதை சொல்லுங்க. வராதா தருவீங்களா தர மாட்டீங்களா? நீங்க அந்த படத்துல சொன்ன மாதிரி சொல்லுங்க, வரும். அடுத்து வந்து தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்குது. கேட்டா மாற்றம்ன்றாங்க. அப்படி என்னதான் நடந்தது? என்னதான் பார்த்தோம்னா, மனோன்மணியன் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அங்க வந்து நேற்று பட்டமளிப்பு விழா நடந்தது. முதல் முறையா அந்த இடத்துல வந்து வந்தே மாதரம் பாடப்படுது. அதுக்கப்புறம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. மாற்று. சரி, இதுல என்ன ட்விஸ்ட்னா, அந்த தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடினாங்களா, அந்த தமிழ் தாய் வாழ்த்தை எழுதினவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யார் தெரியுமா?
இந்த மனோன்மணியம் சொல்றோம். ஆமா, அவரு வந்து அதாவது அந்த பல்கலைக்கழகத்தோட பேர் அது. ஓகே. சரி, அந்த பேரு கொண்டவர் தான் இந்த இது எழுத பாடல் தமிழ் தாய் வாழ்த்து எழுதினாரு. ஆமா, தமிழ் தாய் வாழ்த்து எழுதினவரோட பல்கலைக்கழகத்திலே தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுறதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து இதெல்லாம் ஏற்கவே முடியாது. இல்ல மோஸ்ட்லி இத வந்து அந்த ரஷ்னா பாக்கெட்காரன் இத பண்ணுவான். இப்போ இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆளுநர் தான் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஆளுநர் வரும்போது தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம என்ன கேக்குறோம்னா, பொதுவா விஜய் வந்து சொல்லுவார்ல, நாங்க வந்து கொளத்தூர் தொகுதியில 10 நிமிஷம் பேசுனதுக்கு ஸ்டாலின் அவர்களை கொத்து பரோட்டா போட்டோம் அப்படின்னு சொல்றாருல. ஏங்க, ஸ்டாலின் அவர்களை கொத்து பரோட்டா போட்டீங்க, இந்த ஆளுநரை எப்ப நீங்க ஆளு பரோட்டா போட போறீங்க? அதுதான் எங்களோட கேள்வி. அது நீங்க பேசுவீங்களா, இல்ல இந்த 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதை பத்தி நீங்க பேசுவீங்களா? உங்களோட கருத்து எங்களுக்கு தெரிய வருமா வராதா? வருமா வராதா? அதையாவது சொல்லுங்க. பெரிய பெரிய பிரச்சனைக்கே வாயை திறக்க மாட்டாரு. இத பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு பிரச்சனை தாங்க. இது நம்ம மாநில உரிமைங்க. இது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லங்க. அவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல. அவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல. நான் ஆபீஸ்ல இருப்பேன், இல்ல வீட்ல இருப்பேன். இப்ப எங்க இருக்காங்க தெரியல. அவருக்கு வந்து 9வது 10வது மாடியில வந்து மாத்தணும்னு யாருமே 8வது நிலையில போயிட்டாரு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் சில தகவல் எல்லாம் பார்க்க முடியுது. என்னன்னா வந்து நம்மளோட தாவேக அரசு வந்து கடந்த 3 மாதங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி வந்து வட்டியா கட்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒண்ணுதான் சொல்றேன். இந்த செய்தி உண்மையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா தயவு செஞ்சு நீங்களும் வந்து கடன் வாங்கி நாட்டை ஏற்கனவே திராவிடர்கள் இருந்தாங்கல்ல, இந்த 13 லட்சம் வரை கொண்டு வந்து விட்டாங்க, அந்த மாதிரி மாத்திராதீங்க அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன். தயவு செஞ்சு அதை கை விட்டுருங்க. தேவையற்ற திட்டங்களை விட்டுருங்க. வேணாம். தங்கம் தாய்மாமன் அதெல்லாம் தேவையில்ல. 2,500 ரூபாய் கூட தேவையில்ல. மக்கள் கிட்ட சொல்லுங்க, எங்க இதெல்லாம் பண்ணா நாடு வந்து மிகப்பெரிய கடன் பிரச்சனையை மாறிடும், எல்லாமே உங்க தலைக்கு மேலதான் வரும். அதனால இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து எப்படி நம்ம உற்பத்தி அதிகமாக்குறது, அது மூலியமா லாபத்தை எப்படி பெருக்குறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு நீங்க எல்லாம் எனக்கு ஒத்துழைங்கன்னு சொன்னா மக்கள் கேட்டுப்பான், கட்டாயம் கேட்பான். அதனால துடிப்பு மிக்க இளைஞர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா நாங்களே வருவோம். அதனால வந்து தயவு செஞ்சு இந்த கடன் வாங்குறத மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க. கடனால எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை பர்சனலா எனக்கே தெரியும். எனக்கே தெரியும். சரிங்க. அடுத்தது வந்து நீங்க 2,500 அப்படி அதை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதே கேள்வி வந்து செங்கோட்டையன் அவர்கிட்ட கேக்குறாங்க, பிரஸ் வந்து கேக்குறாங்க. அதுக்கு அவரோட பதில் என்னவா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்னவா இருந்திருக்கும்? குடுக்குறதுதான் சொல்லிருப்பாரு. இல்லங்க, என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த ஆட்சியில் இருந்த திமுக அரசு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சுதான் வந்து கொடுத்தாங்க. நாங்களும் அப்பதான் கொடுப்போம், நாங்க மட்டும் உடனே கொடுங்க, அவசியம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேசாம அது என்ன பண்ணலாம், எங்களால முடியல, நாங்க பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டோம், எங்களால அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிடலாமே. சரி சரி சரி. ஏன் வந்து அதை அவர் கரெக்டா தாங்க சொல்லிக்கிறாரு. என்னன்னு, ஏன்னா நாங்க 2 பேரும் மார்ச் கிடையாது, ஒரே ஆள் தான். நான் வெள்ளை சட்டை போட்டு சித்தப்பா, நீ வெள்ளை சட்டை போட்டு பேர் பண்ற மாதிரி 2 பேரும். அவங்க வேஷ்டி, இவங்க பேண்ட். அதான் கோட் ஷூட். ஆமா, இவங்க வேஷ்டி, இவங்க கோட் ஷூட். 2 பேரும் ஒரே ஆள் தான். அதனால தான் அந்த பதில் அவர். அதாவது மாற்றம்னா ட்ரெஸ் மாற்றம். ஆமா, ட்ரெஸ் தான் மாற்றம். ஓகே, வேற எதுங்க. நாங்க ஜனநாயகம் படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா நீங்க? நான் இல்லங்க, ஒண்ணு பாருங்க. பொதுவா நம்ம ரிவ்யூ எல்லாம் பாத்துருப்போம். அமைச்சரே ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கோம். அமைச்சரே வேற இல்லைங்க அவருக்கு. பாருங்க சொல்லுங்க. அதாவது நம்ம அண்ணன் சமூக நலத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, பன்னியரசுன்னு சொல்லிட்டு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல வந்து அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் இந்த மாதிரி போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் முற்போக்கு சிந்தனையோட விஜய் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அதே கருத்துடைய அதே கட்சியை சேர்ந்த ஆலூர் ஷாநவாஸ்ன்ற அண்ணன் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா இது வந்து முற்றிலும் வந்து ஒரு தவறான இது வந்து, ஏன்னா இது வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட ஆட்சியின் கீழ் நடக்கிற ஒரு கட்சி மாதிரி, அந்த ஒரு ஆட்சி மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வந்து, அதாவது அண்ணன் சொல்றது என்னன்னா, ஆமா இங்க இருக்கிற அரசு பாஜக அரசு அப்படின்ற மாதிரி ஆட்சி எங்க நடக்குது, அங்க ஆட்சி தான் இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்னு தெரியல. சிஎம் சார் கிட்ட கேட்க, நம்ம பெரிய அண்ணன் கிட்ட கேட்கலாம். ஆனா 2 பேரும் ஏதோ பேசுறாங்க. ஆமா, நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க இது வந்து டிவி அரசா பாஜக அரசான்னு தெரியல. காங்கிரஸ் வேணா, பாரதிய ஜனதா கட்சி வேற என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னீங்களா? வேற என்னத்தை பண்ண போறேன்னு கேட்டீங்களா? அது இவங்க முதல்ல பண்றாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அடுத்து வந்து நம்ம கத்தி படம் பாத்தீங்களா? பாத்துறாங்க. கத்தி படத்துல வந்து ஒரு வசனம் வரும், என்னன்னா, என் உயிரே போனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக், ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு தாமிரபரணி ஆத்துல மட்டும் 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்குது. அப்படி எடுத்தா விவசாயிக்கு எங்க தண்ணி கிடைக்கும் அப்படின்னு பேசியிருப்பாரு. அப்ப கூட சமீபத்துல வந்து இந்த சூயஸ் நிறுவனத்துக்கு தண்ணியை வித்ததை கூட நம்ம விமர்சிச்சு பேசணும். தொடர்ச்சி எல்லாருமே விமர்சிச்சு பேசணும். சரி, இதனால என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, விவசாயத்துக்கு என் உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. நம்ம முதலமைச்சர் விவசாய சங்க தலைவர் இருக்காரு, நம்ம ஐயா கண்ணு இருக்காரு, அவரை வந்து வீட்டு சிறை
ஓ இவர் கூட்மேட்டரா அவங்க வீட்டுல சிறை வச்சாச்சு. அவர் வெளில வரக்கூடாது, ஏன்னா வெளில வந்தா போராடினா கேள்வி கேட்பீங்களா, அதனால வந்து உள்ளே வச்சு பிளாக் பண்ணிரும் அப்படின்னு. நல்ல திட்டமா இருக்கு, நல்ல ஐடியா. ஒரு சிறப்பான ஒரு அடக்குமுறையா இருக்கு அப்படின்னா இன்னொரு விஷயம், சர்க்கார் படம் பாத்தீங்களா? சர்க்கார் படத்துல வந்து ஒரு டிரைவர் வந்து பேசிட்டு போவாரு, இது கலெக்டர் ஆஃபீஸர் தாண்டி போவாங்க, ஏன் இங்க வந்து ஃபயர் இன்ஜின் நிறுத்தி வச்சிருக்காங்க, கந்து வெட்டியால ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டு இங்க வந்து நீதி கேட்க வந்தாங்க, அப்ப வந்து இது ஊத்தினாங்க, ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து அப்போ வந்து அந்த டிரைவரே சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, தீர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் பிரச்சனை தான் தீர்ப்பான், இங்க வந்து ஃபயர் இன்ஜின் நிறுத்த மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த சம்பவத்தை ரீகிரியேட் பண்ணிருக்காரு நம்ம முதலமைச்சர். அப்படியே பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா, முதலமைச்சரை பார்க்க வராங்களா, சில பிரச்சனைகளை சொல்ல வருவாங்க, அந்த இடத்துல வந்து எல்லாரும் மண்ணெண்ணெய் ஊத்தி தற்கொலை முயற்சி பண்றாங்க, அங்க ஒரு காவலரை போட்டிருக்காங்க. அப்ப தீர்வு நீங்க கொடுக்க மாட்டீங்க, அதை தடுக்க தான் பாப்பீங்க. அவரு அதான் சொல்றேன், திரையில நடிச்சு தரையிலேயே இருக்கணும் விரும்புறாரு. ஆனா டைரக்டர் யாரு அங்க இருக்காரு? அவரா இருக்குமோ? ப்ரொடியூசர் இங்க இருக்காரு, எனக்கு தெரியும் அந்த அமைச்சர் யாருன்னு, ஆனா அவரோட டைரக்டர் அவரு, அதனால தான் வாய் தர மாட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம சிஎம். தொடர்ந்து பேசுவோம். நம்ம சேனலை பார்க்கிற உறவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. நன்றி.